கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 16:7, Matthew 16:7. நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். அதாவது 6வது வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்றாரு? எப்பா, பரிசேர் சதுசேர் என்ப புளிச்சமாவை குறித்து எச்சரிக்கையாயிருன்னு சொன்ன உடனே இவங்களுடைய எண்ணங்கள் பாருங்க, இந்த சீஷருடைய எண்ணங்கள் என்னவா இருக்கு? ஓ, நம்ம அப்பம் எடுத்து வரல, அவங்க என்ன புளிச்சமாவுன உடனே அவங்களால என்ன இது பண்ண முடியலன்னா ஆவிக்குரிய சிந்தைக்கு போக முடியல. அவங்க ஒரு மாம்சமாக சொல்லக்கூடிய ஒரு காரியம்தான் எடுக்கிறாங்களே ஒழிய அவங்களுடைய எண்ணங்கள் என்ன, மாம்ச பிரகாரமான காரியங்களை தாண்டி அவர்களால் சிந்திக்க முடியல. இது ஹியூமன் லிமிட்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு மனிதனுடைய எல்லை இவ்வளவுதான். அவங்க என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அவங்களால அதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவர்களை எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் இது பண்ணுறாரு பாருங்க. இதில் ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன ஒரு குழப்பம், மாம்ச பிரகாரமான காரியத்துக்கும் ஆவிக்குரிய சத்தியத்திற்கும். ஏன்னா மாம்ச பிரகாரமான தேவை என்ன பண்ணுறது? ஆவிக்குரிய சத்தியங்களை மறைக்கக்கூடியதாக இருக்குது. அவங்களால என்ன பண்ண முடியல? அதாவது ஒரு சர்ஃபேஸ் லெவல் என்று சொல்லக்கூடிய மேலோட்டமான சிந்தையை தாண்டி பெரிதாக அவங்களால தாங்கிக்க முடியல. இப்போ அது அவங்களுக்குள்ள தான் யோசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள தான் பேசிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே யோவான் 6வது அதிகாரம் 26, 27வது வசனங்களில் முதல் முறை 5000 புருஷர்களுக்கு அப்பம் கொடுத்தம்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் அழிந்து போகிற இந்த அப்பங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் அவர்கள் என்ன பண்ண முடியல? அவங்களால அதை மீறி அவங்களால யோசிக்க முடியல. அதனால தான் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் உங்கள் சுய சிந்தைகளின் மேல சாயாதபடி, உங்களுடைய எண்ணங்கள் மேல, டு நாட் லீன் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஆங்கிலத்தில் இன்னும் அழகா இருக்கும். என்ன, உன்னுடைய புரிதல் மேல, நீ உனக்கு அறிந்து கொண்ட காரியங்களின் மேல, உன்னுடைய மேலோட்டமான அறிந்து கொள்ளுதலின் மேல நீ சார்ந்திராமல் எது மேல சாய்ந்திருக்கணும்? கர்த்தர் மேல சாய்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இதில் என்னென்னா அவங்க தங்களுக்குள்ள தான் யோசனை பண்ணுறாங்க. அப்போ இதில் இன்னொரு காரியம் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியணும். ஒரு மனிதனுடைய யோசனை யாரால் அறிந்து கொள்ள முடியும்? தேவன் ஒருத்தரால் தான் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து தேவன் என்பதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா அவங்க நம்ம அப்பம் கொண்டு வரல, அதனால தான் இப்படி சொல்கிறாருன்னு அவங்களுக்குள்ளே யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த யோசனையை பிடித்து அவர்களுக்கு ஒரு காரியத்தை செலுத்துவது என்பது அது ஒரு உயரிய காரியம். அப்போ இது என்ன காட்டுகிறது? அவர்கள் மனித இயல்புகளை தாண்டி அவங்களால சிந்திக்க முடியல. ஆனால் அவர் தேவனாய் இருப்பதனால அவருடைய சிந்தைகள் என்ன, அவங்க எதை சிந்திச்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை கர்த்தரால் பிடிக்க முடியுது. அதற்கு அவர் அவங்களுக்கு பொறுமையாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியத்தையும் பார்க்குறோம். சரி, இப்போ இந்த நாளில் அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது ஆண்டவர் சொல்லி கொடுக்குற இந்த பாடத்தில் முக்கியமான பாடத்தையே விட்டுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. தெரியல, ஏன்னா கர்த்தர் எவ்வளவு பொறுமையாக இருந்திருக்கிறாருங்கிறது இவங்க அதை பார்க்கும்போது, ஏன்னா அவர் சொல்லும்போதே பரிசேயர் சதுசேயர் என்ற புளிச்சமாவை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாயிருன்னு சொன்ன உடனே அவங்க அப்பம் கொண்டு வரலன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய யோசனையை தெரிஞ்ச தேவன் என்ன நினச்சிருக்கணும்? இந்த 12 பேரை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்? இவங்களை வச்சு எப்படி நான் காலை ஓட்ட போகிறேன்? இவங்களை வச்சு எப்படி நம்ம சுவிசேஷத்தை பண்ண போகிறோம்? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் இவ்வளோ காலம் உட்காந்து அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து நீங்கள் சொல்கிறான். அப்போ என்ன ஆகுது? எனக்கு அருமையான நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் உங்களுடைய மாம்ச பிரகாரமான ஒரு தேவை வரும்போது ஆவிக்குரிய சத்தியத்தை நீங்கள் விட்டு விடுவீர்கள். உங்களால் என்ன பண்ண முடியாது? உங்களுடைய மாம்ச பிரகாரமான தேவைகளை மீறி சிந்திக்க முடியாத ஒரு காரியம். அப்போ அதனால என்னன்னா, நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிய வேண்டியது என்ன, நம்முடைய தேவைகளை காட்டிலும் தேவனுடைய சத்தியமான வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சீஷரோட எண்ணங்கள் அவங்களோட வயிற்றை குறித்து தான் இருந்தது. இயேசு கிறிஸ்துவோட எண்ணங்கள் எதுவாக இருந்தது? அவங்களுடைய இருதயத்தை குறித்ததாக இருந்தது. இப்போ உங்களுடைய எண்ணங்கள் எதை குறித்ததாக இருக்கிறது? வயிற்றை குறித்ததாக இருக்குதா
இல்லை இருதயத்தை குறித்ததாக இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய ஜெபத்தை அப்படியே கொஞ்சம் ப்ளே பண்ணி பாருங்க. உங்களுடைய ஜெபங்கள் வயிறுனா இந்த மாம்ச வாழ்க்கை சம்மந்தப்பட்டதாக இருக்குதா, இல்லை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சம்மந்தப்பட்டதாக இருக்குதா? ஏன்னா அப்பத்திலே இருக்கிறீங்களா, இல்லை விசுவாசத்தில் போயிட்டீங்களா, இல்லை பசியிலே இருக்கிறீங்களா, இல்லை தேவனுடைய செய்தியை கேட்பதில் இருக்கிறீங்களா? அப்போ வயிறா இதயமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய மாம்ச பிரகாரமான தேவைகளில் நின்று விடாதபடி, அதையும் மீறி தேவனுடைய சத்திய வார்த்தை என்ன, தேவன் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார், அதை நான் எப்படி தேவ ஞானத்தோடு நிறைவேற்ற வேண்டும் என்பதை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.